கீழ்காணும் சார்புகளுக்கு மெக்லாரனின் விரிவை காண்க. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இ பவர் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ். ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படியே எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் என்னது எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ், அதுக்கப்புறம் எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ், அதுக்கப்புறம் எஃப் ட்ரிபிள் டேஸ் ஆஃப் எக்ஸ், எஃப் ஃபோர்த் டெரிவேட்டிவ் ஆஃப் எக்ஸ். ஓகே, ஸோ நமக்கு இ பவர் எக்ஸ் வந்து என்னது எத்தனை டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் நமக்கு இ பவர் எக்ஸ் தான் கிடைக்கும். ஸோ அதனால எல்லா இதுக்குமே என்னது இ பவர் எக்ஸ் தான். ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. எதனால அப்படின்னா வந்து நமக்கு மெக்லாரன் விரிவு ஃபார்முலா தெரியும், அதை இங்கே எழுதிக்கிறேன் நான். ஸோ இதுதான் நம்மளுடைய மெக்லாரனின் விரிவு. அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 0 பிளஸ் எஃப் டேஸ் ஆஃப் 0 டிவைடட் பை 1 ஃபேக்டரியல் எக்ஸ் பிளஸ் எஃப் டபுள் டேஸ் ஆஃப் 0 எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2 ஃபேக்டரியல் அப்படியே வந்து என்னது போய்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அதனால நமக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 போட்டோம் அப்படின்னா எஃப் ஆஃப் 0 கிடைக்கும். ஸோ இங்கே இ பவர் 0 வந்து 1, இங்கே எஃப் டேஸ் ஆஃப் 0 வந்து அதுவும் நமக்கு 1, இங்கே எஃப் டபுள் டேஸ் ஆஃப் 0 அதுவும் 1, இங்கே எஃப் ட்ரிபிள் டேஸ் ஆஃப் 0 அதுவும் 1, எஃப் ஃபோர்த் டெரிவேட்டிவ் ஆஃப் 0 அதுவும் 1. ஸோ இப்போ வந்து என்னது நம்ம வந்து ஆன்சர் எழுதிக்கலாம். இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிறது என்னது இ பவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 0ங்கிறது 1 பிளஸ் நமக்கு எஃப் டேஸ் ஆஃப் 0ங்கிறது என்னது அதுவும் 1 தான். ஸோ எக்ஸ் பை 1 ஃபேக்டோரியல் பிளஸ் எஃப் டேஸ் ஆஃப் 0ங்கிறது அதுவும் நமக்கு 1 தான். ஸோ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ அதனால எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் பிளஸ் எக்ஸ் கியூப் பை 3 ஃபேக்டோரியல் பிளஸ் எக்ஸ் பவர் 4 பை 4 ஃபேக்டோரியல். ஸோ இப்படியே போய்கிட்டே இருக்கும். இதுதான் நமக்கு தேவையான மெக்லாரனின் சீரீஸ் ஃபார், அதாவது மெக்லாரன் விரிவு ஃபார் எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ நாம அடுத்த கணக்கு பார்க்கலாம். இதுக்கும் என்னது மெக்லாரன் விரிவு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்க எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ். ஓகே, ஸோ நமக்கு இங்க ஃபர்ஸ்ட் என்னது எஃப் ஆஃப் எக்ஸ், அதுக்கப்புறம் இங்க ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ், அதுக்கப்புறம் இங்க வந்து இரண்டாவது டெரிவேட்டிவ், அதுக்கப்புறம் இங்க மூன்றாவது வகைக்கெழு, இங்க வந்து நான்காவது வகைக்கெழு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சைன் எக்ஸ், சைன் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னா நமக்கு காஸ் எக்ஸ் கிடைக்கும். காஸ் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னா மைனஸ் சைன் எக்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ மைனஸ் வச்சுக்கலாம். சைன் எக்ஸ் டிஃபரன்ஸ் பண்ணும்போது காஸ் எக்ஸ் கிடைக்கும். ஸோ மைனஸ் காஸ் எக்ஸ். ஓகே, மறுபடியும் காஸ் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் நமக்கு மைனஸ் சைன் எக்ஸ் கிடைக்கும். ஸோ மைனஸ் மைனஸ் பிளஸ் இங்க சைன் எக்ஸ். ஓகே, ஸோ நமக்கு இங்க வந்து என்னது எக்ஸ் ஈக்குவல் டு 0, ஏன்னா இதுதான் நம்மளுடைய மெக்லாரன் விரிவு. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0 பண்ணுவோம். சைன் 0 வந்தது நமக்கு 0 அப்படின்னு தெரியும். காஸ் 0 வந்தது 1 அப்படின்னு தெரியும். இங்க மைனஸ் சைன் 0 அப்படிங்கிறது சைன் 0 0ங்கிறனால மைனஸ் 0 0 தான். இங்க காஸ் 0 வந்து 1, ஸோ வந்து மைனஸ் 1, அகைன் இங்க 0. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஆன்சர் எடுத்து எழுதலாம். எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிறது என்னது நமக்கு இங்க சைன் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 0ங்கிறது நமக்கு 0 தான். 0 பிளஸ் எஃப் டேஸ் ஆஃப் 0ங்கிறது என்னது 1, ஸோ அதனால என்னது எக்ஸ் பை 1 ஃபேக்டோரியல், அதுக்கப்புறம் பிளஸ் இங்க எஃப் டபுள் டேஸ் ஆஃப் 0ங்கிறது அதுவும் நம்ம 0 தான். ஸோ 0, இங்க எஃப் ட்ரிபிள் டேஸ் ஆஃப் 0 அப்படிங்கிறது இங்க வந்து என்னது மைனஸ் 1, ஸோ மைனஸ் எக்ஸ் கியூப் டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல், அதுக்கப்புறம் என்னது பிளஸ் 0 இருக்கும், அதுக்கப்புறம் என்ன இருக்கும் பிளஸ் எக்ஸ் பவர் 5 பை 5 ஃபேக்டோரியல். ஓகே, ஸோ நமக்கு ஃபைனலா என்ன ஆன்சர் கிடைக்கும் நமக்கு இங்க sin x is equal to x by 1 factorial minus x cube by 3 factorial plus x power 5 by 5 factorial minus x power 7 by 7 factorial plus etc. ஸோ இதுதான் நமக்கு தேவையான மெக்லாரனின் விரிவு ஃபார் f of x is equal to sin x. இப்போ நம்ம அடுத்த கணக்கு பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க cos x கொடுத்துருக்காங்க. ஸோ f of x is equal to cos x. ஓகே, ஸோ நமக்கு இங்க f of x, அடுத்து அதனுடைய ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ், அதுக்கப்புறம் செகண்ட், அதுக்கப்புறம் தேர்ட் டெரிவேட்டிவ், அதுக்கப்புறம் ஃபோர்த் டெரிவேட்டிவ். ஸோ நமக்கு இங்க கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து cos x அப்படிங்கிற ஃபங்க்ஷன். அது டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் சைன் எக்ஸ் கிடைக்கும். ஸோ நமக்கு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு மைனஸ் அப்படியே இருக்கும். சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸாக மாறிடும். ஸோ இப்போ வந்து என்னது காசை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் சைன் கிடைக்கும். ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால அது என்னது பிளஸ் சைன் எக்ஸ் அப்படின்னு மாறிடும். ஓகே, இப்போ சைன் எக்ஸ் டிஃபரன்ஸ் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் காஸ் எக்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு 0ல இந்த வேல்யூலாம் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இதுதான் வந்து நம்மளுடைய மெக்லாரன் விரிவு. இதில் வந்து எக்ஸ்னுடைய 0 வேல்யூ தான் எல்லாமே தேவைப்படுது.
ஸோ காஸ் ஜீரோ வந்து நமக்கு ஒன்றுன்னு தெரியும், சைன் ஜீரோ வந்து 0, இங்கே வந்து காஸ் ஜீரோ ஒன்றுங்கிறதுனால இங்கே -1, இங்கே சைன் ஜீரோ 0, இங்கே காஸ் ஜீரோ 1. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது என்னது காஸ் எக்ஸ். ஸோ காஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜீரோங்கிறது என்னது 1, ஓகே, பிளஸ் எஃப் டேஸ் ஆஃப் ஜீரோங்கிறது 0 மைனஸ் இங்கே வந்து என்னது -1ங்கிற காரணத்தினால இங்கே எஃப் டபுள் ஜீரோ வந்து -1ங்கிற காரணம் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல். அடுத்த டைம் நமக்கு என்னது 0, ஸோ ப்ளஸ் 0, அதுக்கப்புறம் டைம் வந்து +1, ஸோ அதனால என்னது ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 பை 4 ஃபேக்டோரியல் மைனஸ் 0. ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ நமக்கு இப்போ காஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு எடுக்கலாம். காஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் பிளஸ் எக்ஸ் பவர் 4 பை 4 ஃபேக்டோரியல் மைனஸ் எக்ஸ் பவர் 6 பை 6 ஃபேக்டோரியல் பிளஸ் எக்ஸெட்ரா. ஸோ இதான் வந்து என்னது நமக்கு தேவையான மெக்லாரின் விரிவு ஃபார் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ்.